ஸ்மைல் ஸ்டார்ட் பண்ணிடுவா. குட் கேர்ள் ஸ்மைல். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேர்ந்து சமைக்கலாம். நான் அங்கே தான் பார்த்தேன். நீ நிதானமா இல்லை, உங்க காலு தலையில இல்லை. ஓகே. ஸோ மீன்வைல் வந்து நம்ம ஸ்லரி ரெடி பண்ணிக்கலாம். மீன்வைல் ஓகே. ஸோ மீன்வைல் வந்து நம்ம ஸ்லரி ரெடி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கு ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் வந்து மைதா பவுடர் தானே, மைதா பவுடர், மைதா மாவு 100 கிராம். சொல்லுங்க. ஸோ மீன்வைல் வந்து நம்ம ஸ்லரி ரெடி பண்ணிக்கலாம். சரி, உங்க ஸ்லரி வந்துருச்சுல, சரி பரவாயில்ல விடுங்க. ஸோ மீன்வைல் வந்து திருப்பி கொடுத்துறாடா. நான் திருப்பி கொடுத்தேனா? ஓகே கம் ஆன். என்ன நல்லா சூடு பண்ணிட்டு மிதமான சூடுல நம்ம இது பொரிச்சு எடுக்கணும். எப்படி தமிழ்? நல்லா இருக்கு. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேர்ந்து சமைக்கலாம். நான் உங்க யஷ்வந்த் குமார் அண்ட் அனுஷியா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? எல்லாருக்கும் பன்னீர் ரொம்ப பிடிக்கும். ஸோ பன்னீர் வச்சுட்டு ஒரு குட்டி ஸ்நாக் பன்னீர் கட்லெட் பண்ண போறோம். சூப்பர். ஸோ இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணலாம். ஸோ வந்து ஒரு ஓனியன் எடுத்திருக்கோம். ஓகே. ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு தொலி எடுத்து வச்சிருக்கோம். ஓகே. அப்புறம் ஒரு கேரட் வச்சிருக்கோம். பன்னீர் 200 கிராம்ஸ் கிரேட் பண்ணி வச்சிருக்கோம். சரி. கொஞ்சம் கொத்தமல்லி. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, அப்படியே ஆட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாமா? அடுத்து கேரட், அப்புறம் பன்னீர், அப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோஸ். அப்புறம் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன மசாலா? சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். ஓகே. அப்புறம் cumin powder 1/2 டீஸ்பூன். சரி. இன்னொரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. ஓகே. ஸோ அவ்வளோதான், ரொம்ப பேசிக்கான பவுடர்ஸ் வச்சுட்டு அப்புறம் வந்து கொரியாண்டர் கொஞ்சம் லீவ்ஸ் போட்டுக்கலாம். சாப் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன். 2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் தேவையான அளவு உப்பு. நம்ம 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இல்லையா? இது இப்போ நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். ஓகே. உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி, லம்ஸ் இருக்கிற மாதிரி நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வேக வைக்கணும், இல்லாட்டி மேஷ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகே. இப்போ கஷ்டமா இருக்கா? இப்போ கஷ்டமா இல்லை, இப்போ நல்லா வேக வச்சிட்டோம். நல்லா வேக வச்சிட்டோம். சரி. மீன்வைல் வந்து நம்ம ஸ்லரி ரெடி பண்ணிக்கலாம். சரி. அதுக்கு வந்து 100 கிராம்ஸ் மைதா. ஓகே. மைதா மாவு எடுத்துட்டு அதுல சால்ட் கொஞ்சம் போட்டுட்டு ஓகே நம்ம தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம், பார்த்து கொஞ்சம் ஆட் பண்ணி. ஓகே. இப்போ நம்ம வந்து இது ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்லரி ரெடி பண்ணியாச்சு. இத பொரிக்கிறதுக்கு எண்ணெயும் சைடுல ரெடி இருக்கு. நம்ம பிரெட்டிங் பண்றதுக்கு பக்கத்துல கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸும் பிளேட்ல இருக்கு. ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? இப்போ வந்து ஒரு நார்மல் கட்லெட் எந்த ஷேப்ல இருக்குமோ உருண்டை பிடிச்சிட்டு நம்ம டக்குனா ஷேப் பிடிச்சிடலாம். ஷேப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஸ்லரியில போட்டுட்டு பிரெட் க்ரம்ஸ்ல போட்டுடலாம். அது யஷ்வந்த் செய்வாங்க. சரி. ஸோ இந்த மழை டைம்லலாம் நம்ம இந்த மாதிரி டக்குன்னு நமக்கு ஏதோ சாப்பிடணும்னு தோணும் இல்லையா? அப்போ டக்குன்னு இந்த மாதிரி பண்ணிட்டு டக்குன்னு சாப்பிடலாம். ஓகேங்களா? இது அப்படியே எடுத்து தட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாமே நம்ம செய்யலாம்.
இப்போ ஆயில் வந்து நம்ம சூடு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கட்லெட்ஸ் வந்து நம்ம மிதமான சூடுல பொன்னிறத்துல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ட்ராப் பண்ணலாமா? நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நமக்கு எந்த கலர்ல வேணுமோ அதுக்கு ஒரு கலர் முன்னாடியே நம்ம எடுத்துடலாம். ஸோ தட் நம்ம எடுத்து வைக்கும்போது நமக்கு கரெக்டான கலர்ல. இப்போ இது முன்னாடி இருக்கா இல்ல இப்போ இது கரெக்டா எடுத்துடலாமா? ஓகே, ஸோ இப்போ இதே மாதிரி மீதமுள்ள கட்லெட்லையும் ஃப்ரை பண்ணிப்போம். எடுத்துடலாம். ஸோ எல்லா கட்லெட்டையும் ஃப்ரை பண்ணியாச்சு. இதையும் அப்படியே எடுத்து பிளேட்டில் மாற்றிடுவோம். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றத டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கட்லெட் ரெடி ஆகிடுச்சு அண்ட் இட்ஸ் டேஸ்டிங் டைம். ஸோ டேஸ்ட் பண்ணிவிடுவோமா? ஸோ நல்லா வெளியில் மொறு மொறுன்னு உள்ள சூடாக இருக்குது, நல்லா மணமாக இருக்குது. சாப்பிட்ருவோமா? சூப்பராக இருக்குது. நல்லா வெளியில் மொறு மொறுன்னு உள்ள நல்லா மணமாக சுவையாக இருக்குது. கண்டிப்பாக வந்து கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அண்ட் உங்களுக்கு எதாவது சொல்லணுமா? நீங்களும் இதை எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். கிட்ஸ்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ பன்னீர் எல்லாருக்குமே ஈஸிலி அவைலபிள் தான். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு பன்னீர் மட்டும்தான் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ரெண்டு பேருமே லைக் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் நினைக்கிறேன். ஸோ மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணி. ஹெல்த்தி கூட இல்லையா? ஆமாம், நிச்சயமாக. நம்ம கடையிலேருந்து எப்படி செய்கிறாங்க அதெல்லாம் தெரியாது, பட் அது வாங்கி சாப்பிட்றதுக்கு மாதிரி நம்ம எப்படி செய்தோம்னா நிச்சயமாக அது ஹெல்த்தியாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த் அண்ட் அனுஷ்யா. தேங்க்யூ, பாய்.